ஹாய், இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாள் கோவில் தான். நாங்கள் ஆடிப்பூரம் அன்னைக்கு போகாமல் மறுநாள் தான் போயிருந்தோம். ஏன்னா ஆடிப்பூரம் அப்போ ரொம்ப திருவிழா நடந்துட்டு இருந்துச்சு, தேரோட்டம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வழியில் போகக்கூடிய எல்லா வண்டியுமே பிளாக் பண்ணதுனால நாங்கள் போக முடியல. மறுநாள் தான் போனோம். பட் அந்த கோவிலுக்குன்னு சொல்லி நாங்கள் போகலை. நாங்கள் முருகன் கோவிலுக்கு போயிருந்தோம். தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளஞ்சி அப்படின்ற ஊர் இருக்குது. அந்த முருகன் கோயிலை பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக நேராக ஸ்ரீவில்லிபுத்தூர் வழியே தான் வந்தோம். அதனால் சரி ஓகே இங்கே போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு போனோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேலே மகாலட்சுமி சன்னதி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அங்கே தான் போய் நாங்கள் விசிட் பண்ணோம். அடுத்து மெயின் கோபுரம் தான் ஆண்டாள். பட் அங்கே மொபைல்லாம் அலோவ் பண்ணலை. ஏன்னா நேற்று தான் தேரோட்டம் முடிஞ்சு நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கு. நார்மலாகவே அங்கே மொபைல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க போல். சரி இதை முடிச்சுட்டு அங்கே போய் எடுக்கலான்னு சொல்லிட்டு போனோம். பாதி வழியிலே மொபைலை வாங்கி லாக்கரில் வச்சிட்டாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இங்கே வா பாருண்ணா. இங்கே அர்ச்சனை பண்ணுறதுக்கு கேட்டோம். அர்ச்சனை எதுவும் பண்ண மாட்டாங்க. பூ மட்டும்தான் வாங்கி போடுவாங்க. பூ அல்லது மாலை பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கு சேர்த்த மாதிரி போடுவாங்கன்னு சொன்னாங்க. அதையும் வாங்கிட்டு போனோம். அங்கே மூலவர் சந்நிதியில் பார்த்தீங்கன்னா சைன குளத்தில் பெருமாள் படுத்திருப்பார். பக்கத்தில் ஆண்டாள் இருப்பாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. பட் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியலை. ரொம்ப தத்ரூபமாக இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் இதை விசிட் பண்ணி பாருங்கள்.